அதாவது இந்த வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கேவலமாக நினைக்கிறாங்க. என்ன மண்டை உடைக்கிறானுவ, போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறானுவ அப்படின்ட்டு ஒரு மரியாதை இல்லை வெளியெல்லாம். நம்ம இந்த வேலை பார்க்குறோன்னு சொல்லணும்னு வச்சுங்க, ஐயா மண்டை உடைக்கிறாங்க இங்கே அப்படின்றாங்க. இன்னமும் ரொம்ப கேவலமாக நினைக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பன் என்றும் அம்மை என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு, ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு. உங்கள் வயசுன்னு? வயசு 50. 50 ஆகுது. நீங்கள் இப்போ என்னவா இருக்கீங்க? இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இருக்கீங்க. எத்தனை வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஒரு 15 வருஷமாக பண்ணிட்டுருக்கோம். 15 வருஷமாக பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி பேர பிள்ளைங்களாம் இருக்குது. நீங்கள் படிச்சிருக்கீங்களாண்ணே? நான் 3ஆவது தான் படிச்சிருக்கேன். எப்படி கற்றுக்கிட்டீங்க இதை? இது எனக்கு சீனியர் 2 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டோம் நாங்கள். சரி அண்ணா, இப்போது நீங்கள் முதோட பண்ணப்போ எப்படின்னு இருந்துச்சு உங்களுக்கு? கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பயம் இருந்தது, பசி எடுக்க மாட்டேருந்துச்சு. நைட்டில் தூங்குனா பேய் வர மாதிரி இருக்கும், நிறைய அழுத்துற மாதிரி இருக்கும், நம்ம ஏதோ அறுக்கிற மாதிரி இருக்கும். அதுவாக இப்போ எந்த கேஸாக இருந்தாலும் சதோசாரமாக டீல் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு ஆட்டோ இருக்க மாதிரி அவ்வளோ அறுத்து போட்டு போயிட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு. என்னதுண்ணே? 10 நிமிஷம் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னா. 10 நிமிஷம் தான் ஆகுமாண்ணே? போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது என்னென்ன? ஓப்பன் பண்ணி ஸ்ட்ரைட்டாக அறுத்து வயிறில் இந்த இடத்துல இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக அறுத்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா ஹார்ட்டை பார்ப்போம். ஹார்ட்டில் எவ்வளோ பிளட் இருக்குது, எந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அது தெரியும். பிளட் இருக்கும், இல்லைனா சேம்பர் எம்டியாக இருக்கும். பார்த்துட்டு அடுத்த நுரையீரல் அதை பார்ப்போம். அது கண்டிஷன் இருக்குதா, ரத்தம் இருக்குதா, சில சும்மா புளிஞ்சி இருக்குதா, தண்ணியாக இருக்கான்னு பார்ப்போம். அது பார்த்துட்டு அப்புறம் லிவர், அதாவது ஈரலுக்கு வரும். ஈரல் பார்ப்போம் எப்படி இருக்குது கண்டிஷன்ட்டு. அடுத்தது ஸ்டமக்குனா பெருங்குடலுக்கு வரும். பெருங்குடல் எப்படி இருக்குன்ட்டு ஓகே ரைட்டு. நேராக பொம்பளைங்களாக இருந்தால் யூட்ரஸ் வரும், கர்ப்பப்பைக்கு வரும். கர்ப்பப்பை எப்படி இருக்குது, யாராவது கெடுத்துருக்காங்களா, இல்லை மர்டர் கேஸா, இல்லை ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு எல்லாமே பார்த்தா தெரிஞ்சிடும். ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் எந்தெந்த பார்ட்டாக இருக்குன்ட்டு. அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம் டாக்டர்கிட்ட. முதல்ல நான் சொல்கிறது தான் அப்புறம் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ஓகேப்பா அப்படியா அப்படின்னு எழுதிக்குவார். இப்போ போஸ்ட்மார்ட்டம்ங்கிறது நார்மலாக இறந்தவங்கள பண்ணுறது இல்லை, நார்மலாக இறந்ததில்ல. ஆக்சிடெண்ட்டு, மருந்து குடித்த கேஸு, அடித்து கொண்டுட்டவங்க, மர்டர் கேஸு, இது மாதிரி தான். ஆனால் HIV பாசிட்டிவ் அதுக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் கிடையாது. அப்படியே அனுப்பி விட்ருவோம். தூக்கு போட்டு வர்றாங்க, மருந்து குடிச்செல்லாம் வர்றாங்க. எதுனே ரொம்ப கேஸ் என்ன கிரிட்டிக்கலாக கேஸ்னால் கிணத்துல கொண்டு சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வாடை அடிக்கும். பாடி உள்ளுக்குள்ளே எல்லாம் ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். மேலே புழு பிடிச்சி போகிறோம். நம்ம உடம்புல இருக்கும் புழு பிடிச்சி இருக்கும். புழு வரும், கையெல்லாம் ஏறும் நம்ம மேலாம். நாங்கள் ஒன்றா அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிட்டு பினால் ஊற்றிட்டு அப்புறமேல அதை ஓடி போயிடும். அதெல்லாம் ஒன்று அப்புறம் செய்வோம். ஆனால் வாடை அடிக்கும். அப்புறம் ரேப்பு கேஸுக்கு போகிறோங்க, அது ரொம்ப வாடை எடுத்து போய் காட்டில் கொண்டு போட்டுருவோம். நம்ம போய் போயிடும் பாடி. அதனால் பறிப்பட்டாக எடுத்து இந்த எலும்பெல்லாம் அறுத்து எடுத்து இந்த எலும்பெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் அனுப்புவோம். அப்புறம் அந்த விஜினஸில் யார் ரேப் பண்ணான்னு சொல்லி உள்ளே விட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கும், அதை விட்டு பார்ப்போம். அதெல்லாம் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். நீங்கள் நைட் இங்கே தங்குவீங்களாண்ணே? நைட்டு நாங்கள் 5 மணியோட சரி போஸ்ட்மார்ட்டம். 5 மணிக்கு மேலே பண்ண மாட்டோம். அப்படி பண்ணிங்கன்னா ஏதாவது VIP கேஸாக இருந்தால் பண்ணுவோம், கூப்பிடுவாங்க. அங்கே சில பேர் அடித்து கொன்று எரிச்சிருவாங்க. அந்த இடத்துல அது மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் ஆனிச்சின்னு வச்சு பாடியை அல்ல முடியாமல் பாடியாக இருக்கும். ரோட்லலாம் சுரண்டர் ஆடுற மாதிரி இருக்கும். அது ஆம்பளையா பொம்பளையான்னு சரி கண்டுபிடிக்கணும். அப்படின்னா அந்த இடத்துல பண்ணுவோம். இதுவரையில் எத்தனை போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க? அது கணக்கு கிடையாது, தெரியாது. ஆனால் வருஷத்துக்கு 10,000 கேஸ் பண்ணுவோம். தூக்கு போட்டால் எப்படின்னு தெரியும்? தூக்கு போனால் அந்த இடத்துல மார்க் இருக்கும். இந்த கயிறு இருக்கிறாங்கிற பார்த்தீங்களா, அந்த மார்க் இருக்கும். நாக்கு வெளியே வரும் சில பேர்த்துக்கு. துப்படா மார்க்கு தூக்கு போட்டாங்கன்னா சிலையில் கோடாக இருக்கும் லைட்டாக. கையில் தூக்கு போட்டாங்கன்னா நல்லா கோடாக இருக்கும், பெருசாக அவ்வளோ பெருசாக கோடாக இருக்கும். அப்படி ஏசி எங்களுக்கு ஒரு ஏசி தான், 2 கம்ஃபர்ட்டர் இருக்குது. அது மாறி வரும்போது ரிப்பேர் அடிச்சும் வச்சு பாடி இன்ஃபெக்ஷன் ஆகி வெடிச்சு போயிடும். வெடித்து தான் அந்த மூடில் வெள்ளையாக இருக்கிறது வெடித்து அடிச்சிடும். நம்ம என்னன்னா அடித்து செவுத்தில் நம்ம திறக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மூடில் வெள்ளையாக இருந்தது இல்லை, கருப்பா, அது மாதிரி அந்த எண்ணெய் பசை அப்படியே ஏறி போயிடும். ஏன்னா உங்களுக்கு பயமெல்லாம் இருக்காது? பயமெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏதாவது திடீர்னு உள்ள சத்தம் கேட்குது, ஒரு பயம் இருக்குது. நான் ஒரு ஆள் தான் பண்ணுவேன். தனியாக தான் பண்ணுவீங்க? ஆமாம். டாக்டர்லாம் வெளியே தான் நிற்பாங்க, அப்படி ஆசைப்படலாம். அப்படியா? நீங்கள் தனியாக பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் பயம் கிடையாது. ஏன்னா எங்களுக்கு இது பழகி போச்சு இந்த இடம். எங்களை கேட்காம யாரும் உள்ள வர முடியாது, வெளியே போக முடியாது சார். கவர்மெண்ட் வந்து ஒரு சம்பளம்னு உங்களுக்கு அறிவிச்சிருக்குது. அந்த சம்பளம் போதுமானதாக இருக்குது? அது பற்றாக்குறை தாங்க சம்பளம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு விலைவாசிக்கு பற்றாக்குறை தான். அதனால் என்னோடய வருத்தம் என்னென்னா இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகும்போது இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்கணும். இப்போது வந்து தண்ணி போடாமல் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறேன். அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. நாங்களும் தண்ணி போடுவோம் எப்போனா
நைட்டு போய் தண்ணி போடுவோம். கவர்மெண்ட்லேயே எங்களுக்கு ஒரு ஸ்பிரிட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பிரிட்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஸ்பிரிட்டு கிடச்சி தான் அது சாராய மாதிரி இருக்கும். அதில் 5 ml ஸ்பிரிட்டுனா 30 ml தண்ணி ஊற்றி குடித்தோம்னா சாராய மாதிரி இருக்கும். போதை கிச்சின்னு வரும், குடல் வந்துடும். அதனால் குடிக்கிறதில்ல. முன்னாடி இந்த மாதிரி கேனில் வரும் எங்களுக்கு 5 லிட்டர் கேனில். அது சாராய மாதிரியே இருக்கும், அது ஒன்றும் ஆகாது. அதெல்லாம் இப்போ நிப்பாட்டிட்டாங்க. குழந்தைங்க கிணத்துல சேர்த்துட்றாங்க, தண்ணி குளிக்க போகிறாங்க, செத்து விட்றாங்க. ஒரு வேளை அதை ஆக்சிடென்ட் பஸ்ஸில் வந்துட்டு கார் இடித்து கொண்டுட்டாங்க. ஒரு வேளை தண்ணியில் தூக்கி போட்டு ஆய்காரி கொண்டு வராளுவ. இந்த மாதிரிலாம் நடந்த சம்பவத்துக்கு பிறந்த குழந்தை கூட செத்து இருக்குது. அதெல்லாம் நாங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவோம். அதுதான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்குது. சர்வசாரப்பட்டு பையனை இன்ஜினியரிங் சேர்த்திட்டீங்க. எப்படிண்ணே பையன் அடுத்து என்ன ஆசைப்படுறீங்க நீங்கள்? நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக்கலான்ட்டு ஒரு இயல்பு எனக்கு. நம்ம லைன் தான் அப்படி போயிடுச்சுன்னா பசங்க கொஞ்சம். அண்ணே உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்காண்ணே? அது நம்ம சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த மாதிரி வந்து டெட் பாடிஸ் வர்றப்ப, பெண்கள் வர்றப்ப உடல் உறவு வச்சுக்கிறாங்க. அது வந்து பெண்கள்கிட்ட வச்சுக்கிறதா நினச்சி ஒரு சேலை மாதிரிலாம் கட்டி விட்டு உடல் உறவு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான். அது சில பேர் 100க்கு 1 பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. ஏன்னா பைக்கு 95% செத்து போன பாடி. நாளைக்கு நம்ம செத்து போனால் கூட அதுதான் கதி. அது வந்து செத்து போச்சு. அது நாளைக்கு யாராக இருந்தால் நம்ம அப்படி தான் நினைக்க முடியும். ஐயோ அப்படின்ற நினைக்கிறவன் தான் மனுஷன். அது வந்து உடல் உறவு கொள்ளுன்னு நினைக்கணும் வச்சு. அதுக்கு நாய்க்கும் பேய்க்கும் வித்தியாசம் இல்லாமல் நாள். கண்டிப்பாக. அடுத்து நல்லா நீங்கள் இன்னும் எத்தனை வருஷம் சர்வீஸ் இருக்குது? 17 வருஷம் இருக்குது. 17 வருஷம் இருக்குது. இந்த 17 வருஷத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரணும்னு உங்களுக்கு வரணும் எதிர்பார்க்குறோம். ஒரு 1/2 மாதம் உள்ளுக்கு மாசு இல்லாமல் நிற்க சொல்லுங்க பார்ப்பான். அவங்கள மாசு இல்லாமல் இல்லை நல்லா நாத்தாரத்தை பாடி நின்றுட்டானா என் சம்பளத்தை பூராவே நான் வேலையை விட்டே போகிறேன் எழுதி கொடுத்துட்டு. ஏன்னா 10 நிமிஷம் நிற்கிறது நமக்கு இப்படி இருக்குன்னா ஒரு 1/2 மாதம் 1 மாதம் இன்னும் நாங்கள் இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்களுக்கு ஓப்பன் பண்ணணும்னா அந்த ஆவி பக்குன்னு அப்படியே மேலே அடிக்கணும் நமக்கு மேலே.